ஆண்டவர் சொல்ல, நீங்க ஜெபியுங்க, அழுகையோடு விண்ணப்பங்களோடு ஜெபியுங்க. உங்கள் கண்ணீர் வீணாய் போவது இல்லை, உங்கள் ஜெபம் வீணாய் போவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு அதை விட மேலான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இயேசுவின் நாமம் என்கிற நாமம் இருக்கிறது. அன்னைக்கு அவங்க எவ்வளோ அழுகுறாங்களோ அந்த அழுகையை பார்த்து தான் கடவுள் பதில் கொடுத்தாரு. அவர் வாக்குத்தத்தத்தை பார்த்து பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கிறேன். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஜெபம் பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அப்படி இல்லாமல் நாம் சோர்ந்து போகாமல் போராடி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களோட சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விடாப்பிடியாய் ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை நடத்துகிறாராம். பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் இந்த செய்தி. ஆனா இந்த சிம்பிளான செய்தியை தான் ஆவியானவர் இன்னைக்கு சொல்ல சொன்னாரு. இந்த சிம்பிளான செய்தியை யாரெல்லாம் கேட்டு நீங்க செயல்பட போறீங்களோ உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளா வரப்போகுது. ஆமென். ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபத்தை விட்டவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெப நேரம் குறைஞ்சவங்க எல்லாம் ஜெப நேரத்தை திரும்ப முன்ன மாதிரி ஜெபிக்கிறதற்கு நேரத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும். வல்லமையா ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரா, அவர்களை நான் வழி நடத்துவேன்.